ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக டோமியோடைய ஃபினாலிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ போன 2 சாப்டருடைய கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த மர்ம நபர் யார் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, அவனுக்கான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த ஒரு இன்னொரு சாப்டர் பாதியிலே வந்து நின்றுருக்கும், அது ஒரு கண்டினியூஷனுமே பார்க்க போகிறோம். இந்த 2 சாப்டர்ஸ் இங்கே முடிஞ்சது அப்படின்னா மொத்த டோமி சீரிஸுமே இங்கே க்ளோஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஜேர்னி தான். அதில் நீங்கள் இத்தனை நாள் ட்ராவல் பண்ணி இந்த டோமி வீடியோக்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்க. அதுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இந்த ஒரு வீடியோவோட நம்ம டோமியை முடிச்சு வச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே ஒரு நபரை வந்து காட்டுறாங்க. அவரை வந்து சில பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியுது அந்த நபர் ஒரு மாடல் அப்படின்னு. சாதாரண மாடல் கிடையாது, ஒரு எலைட் மாடல். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு நபரும் கூட. அந்த ஊர்லேயே அவர் தான் செம்மையான ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுமே அவன் பின்னாடி தான் போவாங்க. அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. இவனுக்குமே தனக்குன்னு ஒரு பொண்ணை வந்து செலக்ட் பண்ணணும், தனக்குன்னு ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிறனால தான் காதலிக்கிறதுக்கு ஒரு பொண்ணையுமே தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிறது புரியுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த நபர் வந்து அங்கே அப்படியே உட்காந்துருக்குற அப்படி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கிற அப்படி. ஸோ அந்த ஒரு நபர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா அப்படி. எப்பவுமே ரெகுலராக அவருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய நபர் போல் இருக்குது. ஸோ இந்த மாடலுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியோ. அந்த கேமராமேனுடைய பேர் வந்து மிசாவா. ஸோ இந்த ரியோ வந்து கேட்குறான், நான் வந்து இப்போ நல்ல ஒரு மாடலாக தான் இருக்கேன், பட் இப்போ எனக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுறா. ஒரு நல்ல பொண்ணாக யாராவது ஒரு எனக்கு தகுந்த மாதிரி என்னுடைய லெவலுக்கு ஒரு மாடலுக்கு இது கிடைப்பாளா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும் பொழுது கொஞ்சம் யோசிக்கிறா அப்படி. இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி, பரவாயில்ல, இப்போ ஒரு நல்ல முடிவு தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க, எதுவும் நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கிறான், அவள் மாடல் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக ரொம்ப அழகானவ தான், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். பட் பிரச்சனை என்ன, அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோவே எடுக்க வர மாட்டா. அது ஏன்னு எனக்கு புரியல. அவளை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னா கூட வேணாம் அப்படின்னு மறுத்துறா. அவருக்கு ஃபோட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், மாடலிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை போல இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக இருக்கான். எதுக்கு நான் அவகிட்ட சொல்லி வைக்கிறேன், நம்பரை வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் வந்து கால் பண்ணி பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு யார் என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்புறமே ஃபோன் பண்ணி எல்லாம் பேசியிருப்பான் போல இருக்கு. ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கி லஞ்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவன் முன்னாடி வந்து அங்கே உட்காந்துருக்கான். ஆனால் அந்த பொண்ணு மட்டும் அங்கே இன்னும் வரல, ரொம்ப லேட்டாக வர மாதிரி தெரியுது. இவனு வாட்ச் எல்லாம் பார்க்குறாங்கன்னா இன்னும் ஆளை காணாமேன்னு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். ஸோ அப்போ கரெக்டாக அந்த இடத்துல ஒரு பொண்ணுமே வரா. அவள் வேறு யாரும் கிடையாது, டோமி தான். டோமியும் அங்கே வந்து சொல்கிறா, சாரி கொஞ்சம் வரக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னோடனே இவனுமே டோமியை பார்க்குறான். பார்த்தோன்னே மனுஷன் அழகில் அப்படியே மயங்கிடுறான், அதிர்ச்சி அடைஞ்சிடறான். இப்படி ஒரு அழகை வந்து அவன் வந்து பார்த்ததே கிடையாது, எந்த ஒரு பொண்ணுமே பார்த்தது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியத்தில் வந்து அவன் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவனால் அந்த பொண்ணை தவிர்க்கவே முடியல. அவன் மண்டக்குள்ளேயே தான் ஓடிட்டு இருந்திருக்கா. அடிக்கடி பார்க்கறது, மீட் பண்ணுறது, இவன் வந்து அந்த பொண்ணு முன்னாடி போகிறதுன்னு இப்படித்தான் நாட்கள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்குது. அடிக்கடி மீட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். டோமி நான் அவனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறான். அப்போ ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டோமி திடீர்னு அவள் பாட்டுக்கு வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக இவன் நம்மளை பார்த்து இப்படி சிரிக்கிறா, நாம் என்ன அப்படி ஏதாவது தப்பாக சொல்லிட்டோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் டோமி சிரிச்சதுக்கப்புறமா அவள் வந்து சொல்கிறான், நீ இப்போ நினச்சிட்டு இருக்க இதுக்காக தான் வந்து என் பின்னாடி வந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் பொழுது, உன் மேலே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுகிறான். ஸோ அதுக்கப்புறம் வேற ஒன்றும் சொல்கிறான், நீ வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள் இல்லை, அதாவது மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம்மா நான் ஒரு மாடல் தான் அப்படின்னு அவனுமே சொல்கிறான். ஆனால் அவனை பார்த்தா பெரிய மாடல் மாதிரியெல்லாம் தெரியலையே, ரொம்ப சாதாரணமாக அவனுடைய ஃபேஸு ரொம்ப ஆர்டினரியாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக அவனை பற்றி பேசும்பொழுது அவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அப்புறம் அவன் வீட்டில் காட்டுறாங்க, அவன் குடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டோமியவே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். செம்ம கடுப்பு அவன் மேலே. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னை பார்த்து இவன் வந்து இப்படி பேசுவா, அவன் வந்து அழகாக தான் இருக்கான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக ஒரு என்ன மாதிரியான ஒரு எலைட் மாடலை பார்த்து இப்படியெல்லாம் அவள் பேசுவாளா, என்ன தைரியம் அவளுக்கு அப்படின்னு குடிச்சிக்கிட்டே மனுஷன் அவளை திட்டிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, உடனே டோமிக்கு ஃபோன் போட்டு பேசுகிறான். டோமி நீ நடந்தெல்லாம் பெருசாக எதுவும் நினச்சிக்காத, சும்மா ஏதோ ஃபண்ணுக்காக நான் பண்ணேன், நான் வந்து திரும்ப மீட் பண்ணலாமா, வெளியே போகலாமா அப்படின்ட்டு திரும்ப ஒரு மாதிரி மீட் பண்ணுறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, வெளியிலையும் போக ஆரம்பிக்கிறாங்க. வெளியே சாப்பிட கூட்டு போகிறதா இருக்கட்டும், எங்கேயாவது முக்கியமான இடங்கள் அப்படி இப்படின்னு நிறைய பக்கம் சுற்றுறாங்க. இவங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்கனால இவனுமே இஷ்டத்துக்கு வந்து வாரி இறைக்கிறான். நல்லா வந்து டோமியை வந்து பார்த்துக்கிறான். ஆனால் அவள் கொஞ்சம் கூட இவனை மதிக்கவே இல்லை அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து போயினா அவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுது. இவன் போய் டோமி கிட்ட பேசுகிறான், டோமி என்ன நினச்சிட்டு இருக்கிற, நான் உனக்காக எவ்வளோ பண்ணுறேன், என் மேலே சின்ன ஒரு ஃபீலிங்ஸ் கூட உனக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். அதுக்கு டோமி இருந்துக்கிட்டு நான் ஒன்றும் உன்னை விரும்பவே இல்லை, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்பொழுது அவனுக்கு செம டென்ஷன் ஆகுது, கோவம் வந்துடுது, ஒரு மாதிரி கத்துறான்.
என்னை பார்த்தா உனக்கு எப்படி தான் தெரியுது? என்னை பார்த்தா ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி, ஒரு ஆர்டினரி பெர்சன் மாதிரி தெரியுதா? உனக்கு இது அநியாயம் இல்ல அப்படின்லாம் கேட்கும் பொழுது, அவளுமே பேசுறா. சிரிக்கிறா ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு, "ஓ! நல்லா இருக்கே உன்னுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஆனா என்னோட பியூட்டி, என்னுடைய அழக கம்பேர் பண்ணும்பொழுது நீ ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய அழகோட அந்த அளவுல கூட நீ வர முடியாது" அப்படின்னு சொல்லும் பொழுது, "என்னது? உன்னோட அளவுக்கு நான் ஈடு இணையலே" அப்படிங்கிற மாரி அதிர்ச்சி அடையறான். டோமியுமே, "நீ வந்து என்னுடைய லெவலுக்கு ஈக்குவலே கிடையாது" அப்படிங்கிற மாரி அடிச்சு சொல்லும் பொழுது, பெரிய ஒரு அதிர்ச்சி அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன இவ இப்படிலாம் பேசுறா அப்படிங்கிற மாரி நினைக்கிறான். ஸோ இத கேட்ட அவனுக்கு பயங்கர கோவம் வந்தது. டோமிய திட்ட ஆரம்பிக்கிறான். "நீ மட்டும் தான் இந்த உலகத்திலே ரொம்ப அழகானவன் நினைப்போ? என்ன தைரியம் இருந்தா இப்படிலாம் பேசுவ? உன்னை தாண்டி இந்த உலகத்துல எவ்வளவோ அழகான பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாடலிங்க்கு வரக்கூடிய பெண்கள் உன்னை விட எவ்வளோ அழகா இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். ஆனா உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? நீ உன்னைய மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஸோ அந்த பெண்கள் கூட என்னைய வந்து விரும்புவாங்க. ஆனா உனக்கு என்னாச்சு? நீ ஒரு முட்டாள், ஒரு பைத்தியம், சுயநலவாதி. அந்த மாடலிங் பெண்கள் அவங்களுடைய அழகுக்கு முன்னாடியெல்லாம் நீ ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம உன்னை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட நீ விட மாட்டேங்கிற. அதுக்கு கூட பயப்படுற. ஸோ அதுலயே தெரியுது உன் அழகுடைய லட்சணம். ஸோ ஃபோட்டோ எடுத்து உன்னை பார்த்தா உனக்கு பிடிக்காம போயிடும் அப்படின்னு நினைக்கிற தானே? ஸோ அதனால உண்மையை ஒத்துக்கோ. தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லும்பொழுது, டோமிக்கு அது பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்குது. என்னையும் இப்படி பேசிட்டானா அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறா. உடனே அவ வந்து கொஞ்சம் வேற மாதிரி அங்கே மாறுறா. அவருடைய கண்கள் வேற மாதிரி மாறுது. அவளுடைய டீமன் வந்து வெளியே எட்டி பார்க்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து கேட்டோன்னே அவன் அங்கே பேசுகிறான். ஸோ நீ நிறையவே என்னை பற்றி பேசிட்ட, இனிமேல் எது பேசுறதுனாலும் ஜாக்கிரதையாக பேசு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அவள் பாட்டுக்கு போயிடுறான். அது அவனுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. என்னால் அது அவசரப்பட்டு நாமளே தப்பாக பேசிட்டோமோ, கொஞ்சம் பொறுமையாக பேசியிருந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறான். பட் அவன் அங்கே போயிட்டான். அதுக்கப்புறம் ஸ்டுடியோவில் காட்டுறாங்க. ரியோ வந்து அங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்காக நின்றுட்டு இருக்கான். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் சரியாக போஸ் கொடுக்காம ஏதோ கவலையில் மனசு இருக்கிறத மட்டும் பார்க்க முடியுது. அந்த கேமராமேன் இருப்பார்ல, அவருமே வந்து கேட்குற, "ஏய் என்னாச்சு உனக்கு? உன்னை பார்த்தா சரியில்லாத மாதிரி தோணுதே, ஓகே தானே?" அப்படின்னு சொல்லும்பொழுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஓகே தான், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துடுறான். ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு வெளியில் அப்படியே ஸ்ட்ரீட்டில் அவன் பாட்டுக்கு தனியாக நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஏத்தாப்புல ஒரு நபர் வரையான். அவன் பார்க்கவே விசித்திரமாக இருக்குது. அவன் பாட்டுக்கு ஏத்தாப்புல முன்னாடி வந்து, "நீங்கள் தானே அந்த எலைட் மாடல், பேர் ரியோ" அப்படின்னு கேட்கும் பொழுது, "ஆமாம் அது நான் தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் அடுத்த செகண்ட், அவன் சொன்ன அடுத்த செகண்டே இவன் தான் கையில் வச்சிருந்த கத்தி எடுத்து அவனுடைய மூஞ்சியிலே ஒரு போடு போட்டுறான். ரத்தம் அப்படியே பீச்சிக்கிட்டு வெளியில் வருது. இவன் அதிர்ச்சி அடைஞ்சிடறான். உடனே தன்னுடைய ஃபேஸை வந்து பார்க்குறான். ரத்தமாக இருக்குது. தனக்கு காயம் பட்டுருச்சு அப்படிங்கிறத விட, நான் ஒரு மாடல், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலை தான் அவனுடைய ஃபேஸில் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. மனுஷன் அங்கே அப்படியே கதறி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான் டாக்டர்கிட்ட. "டாக்டர் ப்ளீஸ், ஒரு சின்ன ஒரு கீறல் கூட இல்லாமல் என்னுடைய ஃபேஸை வந்து சரி பண்ணுங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லும் பொழுது, "அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உங்களை கீறின கத்தி சாதாரண கத்தி மாதிரி தெரியல, வேற ஏதாவது கத்தியாட்டிருக்கு. ரொம்ப ஆழமாக காயம் இருந்ததுனால என்னால் முடிஞ்ச ஸ்டிச்சிங்கை வந்து நான் போட்டிருக்கேன்" அப்படின்னு சொல்லும் பொழுது, "இல்லை என்னால் முடியாது, நான் ஒரு மாடல், என்னுடைய லைஃபே இதில் தான் இருக்குது, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும் பொழுது, டாக்டர் முடியாது அப்படின்னு சொன்னோடனே அங்கே அந்த நிலவரத்தை வந்து அவனும் புரிஞ்சுக்கிறான். ஸோ எல்லாமே போச்சு அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறான். நியூஸில் வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய எலைட் மாடலுக்கு வந்து யாரோ ஒரு நபர்னால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவன் இந்த மாடலுடைய மூஞ்சியில் வந்து கீறல் போட்டதுனால அவருடைய ஃபேஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் இப்போ இனிமேல் மாடலிங் பண்ணுவாரா என்னதுன்னு தெரில. பட் கூடிய சீக்கிரத்தில் அவர் குணமாய் வரணும்னு நம்ம வேண்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்தியில் போட்டுட்டு இருக்குது. ஸோ அதை கேட்டுட்டு தான் முன்னாடியே உட்காந்துருக்கான் அந்த ரியோ. அவன் அந்த ஸ்டிச்சிங்கை வந்து அப்படியே எடுத்து பார்க்குறான், காயம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதை எடுத்துகிட்டு கண்ணாடி முன்னாடி போய் பார்க்கும் பொழுது பெரிய ஒரு அதிர்ச்சி. சாதாரண கீறல் மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பட் ரொம்ப காயம் ஆழமாக இருந்ததுனால ஏதோ தையல்லாம் போட்டு டாக்டர் தைச்சல வச்சிருப்பார் போல இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், என் லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் நொந்துக்கிறதையுமே அங்கே பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரியா வந்து டோமியை திரும்ப சந்திக்கணும்னு ஃபோன் போட்டு வர சொல்லியிருப்பான் போல இருக்குது. 2 பேரும் அங்கே ஒரு பிரிட்ஜில் எங்கேயோ நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ டோமி தான் ஃபஸ்ட்டு பேசுகிறா. என்னாச்சு உனக்கு? உன் மூஞ்சி ஏதோ வித்தியாசமாக இருக்கே, நீ ஆள் பார்க்க சரியா இல்லை, உன் மைண்டில் ஏதாவது வேறு ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கா? அது சரி, ஏன் காயம் பட்டிருக்குது? ஒரு சூப்பரான எலைட் மாடலுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருக்கூடாது. பட் இருந்தாலும் இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி டோமி ஏதோ புதிர் போட்டு பேசுகிறா. அப்போ உனக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லும்போது தான் உண்மையவே அங்கே சொல்கிறான். ஸோ உன்னுடைய ஃபேஸ், உன்னுடைய கெரியர் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சுல. ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒருத்தன் வந்து உன்னுடைய மூஞ்சி வந்து வெட்டியிருப்பானே, என்ன நான் சொல்ல வர்றது புரியுதா அப்படிங்கிற மாதிரி டோமி பேசும் பொழுது, "என்னது, இதுக்கு காரணம் நீயா? நீ அனுப்பின ஆளாவன்?" அப்படிங்கிற மாதிரி உடனே அவனுமே கையில் ஒரு கத்தி எடுத்துக்கிறான். ஓங்கி டோமியுடைய மூஞ்சியில் வீசிடுறான். அவளுக்கு பயங்கரமாக காயம் ஏற்பட்டுறது. அவள் அப்படிங்கி கீழே சுருண்டுறா. அதுக்கப்புறம் டோமி எந்திரிச்சு பார்க்குறா. "நீ என்ன பண்ணி வச்சிருக்கு, எதுக்காக இப்படி பண்ணுங்கிற மாதிரி அவள் கத்துறா. ஆனாலுமே அவனுக்கு அதெல்லாம் பத்தல. உடனே டோமியுடைய கை இழுத்துட்டு போய் காரில் ஏற்றிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து வேகமாக போயிடுறான். தன்னுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். டோமி அங்கே மூலையில் இருக்க எதுவும் பேச முடியாமல். ஸோ இவன் வந்து சொல்கிறான், "எங்கே இப்போ பேசி பார்க்கலாம், ரொம்ப ஓவராக பேசுவேன், இப்போ என்னால் பேச முடியாதுல்ல, இப்போ என்னுடைய ஃபேஸ் மாதிரி தான் உன்னோடது இருக்குது, இப்போ நீ நான் ஒன்று தான், பர்ஃபெக்டாக இருக்குல்ல" அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே டோமி கேட்குறான், "இப்போ உனக்கு என்கிட்ட இருந்து என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது,
சரி அதெல்லாம் விடு, இதெல்லாம் வந்து மறந்துடலாம், எனக்கு இனிமேல் அந்த மாடலிங் அந்த வேலையை வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு நீ தான் வேணும், நம்ம வந்து ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோமியை தான் கூடவே வச்சுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு அப்படியே தான் தூங்கிட்டு இருக்காங்க. டோமி வந்து கைகள் கட்டப்பட்ட நிலையில் கீழே தான் இருக்கிறான். ஸோ பெட்டில் வந்து அந்த ரியோ வந்து தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு வந்து பார்க்குறான். ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னே அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. டோமியோடைய ஃபேஸில் அந்த ஒரு காயத்துக்கான சின்ன ஒரு திரும்பு, அந்த ஒரு அடையாளம் கூட காணும். சுத்தமாக அப்படியே குணமானதை பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறான். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கும் பொழுது அவள் சொல்கிறான், ஸோ உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, எனக்கு எந்த காயம் ஏற்பட்டாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஹீல் ஆயிரும். ஸோ இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ரொம்ப நக்கலாக பாட்டுக்கு அங்கே சிரிக்கலாம். ஸோ இதுக்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் அதிர்ச்சி அடையினான். ஸோ நீ ஒரு மோசமான ஆள், ரொம்ப கேவலமான மனுஷன் அப்படின்னு அந்த ரியோவை ரொம்ப வந்து அவள் திட்டுறான். ஸோ அதெல்லாம் கேட்ட அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருது. ஸோ தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, மனுஷன் வேறு சில வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். டோமி இழுத்துட்டு போய் அங்கே பெட்டில் அப்படியே போட்டு அப்படியே கட்டி போட்டுறான், நகர முடியாதபடி. ஸோ என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்கும்பொழுது கையில் ஒரு கத்தி எடுத்துக்கிறான். டோமியுடைய மூஞ்சியை நோக்கி ஒரு மாதிரி அங்கே குத்த போகிறா அப்படிங்கிறது தெரியுது. அவளுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் எதையுமே கேட்காம டோமியோட முகத்தில் ரொம்ப ஆழமாக வந்து குத்திடுறான். நிறைய வாட்டி கீரல் போட்டுருவான் போல இருக்குது. அப்போ டோமியுடைய மூஞ்சியை காட்டும் பொழுது ரொம்ப கோரமாக பயங்கரமாக இருக்குது. இப்போ எப்படி உனக்கு சரியாக போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவனுமே ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஸோ கம்ப்ளீட்டாகவே ஒரு டோமியுடைய கண்ட்ரோல் அவன் போயிட்டான் அப்படிங்கிறது புரியுது. அதை பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ணாடி எடுத்து டோமியவே பார்க்குறபடி அவன் செய்கிறான். அதை பார்த்தோன்னே அவளுக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு அவளுடைய அழகு ரொம்ப முக்கியம். ஸோ அது இப்படி பார்க்கும் பொழுது அவளுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னை வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து பார்த்துக்க மாட்டான். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கும் பொழுது அவளுடைய சுயரூபம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டீமன் ஃபேஸ் வந்து அது தெளிவாக தெரிஞ்சு அதனால் அவள் ஃபோட்டோவை எடுத்துக்க மாட்டான். ஆனால் இப்போ ரொம்ப ஒரு கொடூரமான முகத்தை தானே பார்த்துக்கும் பொழுது அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே எந்த ஒரு பேச்சுமே வரல. உடனே அந்த வெட்டப்பட்ட அந்த கீரல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ உள்ளே இருந்து அப்படியே வெளியில் வருது. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு பீசஸ் அப்படியே வெளியில் வருது. ஸோ ஒவ்வொன்றும் டோமி அங்கே உருமாறிக்கிட்டு இருக்குது. அந்த காட்சி பார்க்கவே ரொம்ப கோரமாக பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே என்னதாண்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ரியோ வந்து அங்கே அதிர்ச்சி அடைகிறான். ஸோ அந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாமே ஒரு டோமியா தலையாக அப்படியே முளைச்சி வரும் பொழுது உனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏதோ நைட் மேரில் இருக்கமா இல்லை என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறான். ஸோ அவன் அந்த ரூமை வந்து அப்போதைக்கு லாக் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவான் போல இருக்குது. அந்த டோமி தலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது பேசுகிறதையும் முன்னால் கேட்க முடியுது. டோமியோட வாய்ஸ் தான் அது முணுமுணுக்கிறது, பேசுறது, அந்த சத்தம் எல்லாமே முன்னால் கேட்க முடியுது. ரொம்பவே இறைச்சலாக இருக்கனால இவனால் கேட்க முடியல. ரொம்ப கொடுமையாக இருக்குது அவனுக்கு அந்த இது. ஸோ கொஞ்ச நாள் அப்படியே போயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முளைச்சி வந்த அந்த எல்லா விஷயங்களுமே டோமியாக கிட்டத்தட்ட அந்த உருமாற்றம் அந்த நிலைக்கு வந்துடுது. அது எல்லாமே பேச ஆரம்பிக்குது. நீ ஒரு மோசமானவன், கேவலமானவன், ஸோ இப்படியெல்லாம் நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த டோமிக்கல் இவனை வந்து ரொம்ப ப்ளேம் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை சொல்லும் பொழுது இவனால் அதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியல, அதிர்ச்சி அடைஞ்சிடறான். ஸோ நம்ம வந்து தெரியாதனமாக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம். ஒரு டோமியோக்குள்ளே போய் நிறைய டோமிக்கல் இங்கே வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னே உடனே ஒரு கெரசின் அந்த கேனை எடுத்துகிட்டு வீடு முழுக்க அங்கே அப்படியே ஊற்றி விட்டுருவான் போல இருக்குது. நெருப்பையும் பற்ற வச்சு விட்டுறான். அந்த வீடு மட்டும் எரியல, வீடோடு சேர்ந்து உள்ளே இருக்க டோமியுமே எல்லாமே அங்கே எரிஞ்சு போயிடுது. ஸோ இவனுமே அதில் பாதிக்கப்பட்டுறா, உடம்பெல்லாம் கருகி போயிடுது. அவன் எப்படியும் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியில் போயிடுவான் போல இருக்குது. ஆனால் கம்ப்ளீட்டாக மனுஷன் எரிஞ்சு போன நிலையில், முகமெல்லாம் கருகி போன நிலையில் ஒரு மோசமான ஆளாக தான் இருக்கிறான். ஸோ ஒரு டாப் மாடல் அவருடைய நிலைமை வந்து இப்படி ஆகும் அப்படின்னு அவனே நினச்சி பார்த்துருக்க மாட்டான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆறில் வந்து தன்னுடைய முகத்தை அப்படியே பார்க்குறான். இது என்னுடைய முகம் அது அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி அடைகிறான். அதை பார்த்துட்டு இருக்கும்பொழுதே அவனுக்கு ஒரு குரல் கேட்குது, யாரோ பேசுகிறாங்க. சே, என்ன ஒரு பயங்கரமான முகம், ஏதோ எரிஞ்சு போன மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி குரல் கேட்கும் பொழுது குரல் வந்த திசையை நோக்கி அவன் பார்க்குறான். அங்கே ஒரு பொண்ணு இருக்கிறா, அவ டோமி தான். ஸோ அது அவனுக்கு இன்னும் பேரதிர்ச்சியாக இருக்குது. இது டோமி தான், ஆனால் நம்மளால் கொண்டுட்டுமே, அப்போ இது யாரு? ஸோ வேற ஒரு டோமி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஸோ அவன் இந்த டோமியை பற்றின சில விஷயங்கள் அவனுக்கு அங்கே புரிய ஆரம்பிக்குது, சில விஷயங்கள் அங்கே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இவன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய டோமிக்களை சந்திச்சிருக்கிறான், பார்த்துருக்கிறான். ஸோ அது எல்லாத்தையுமே இவன் கொண்டுட்டானா இல்லை என்னன்னு தெரில. பட் எப்படியோ அந்த டோமிக்களை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களெல்லாமே அவன் அழிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ டோமியோடைய பிளட்டுமே இவங்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு பிளட்டு தான் இன்ஜெக்ஷனில் வச்சுருந்தான். அதைத்தான் இந்த 3 குழந்தைகளுக்கு செலுத்தும் பொழுது இப்போ டோமியாக மாறி இப்போ ஊருக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்குது. 3 டோமிக்களுமே ஆளாளுக்கு தங்களை கொல்றதுக்கு வந்து அந்த ஒரு ஏற்பாடுகளை வந்து அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மர்ம நபர், அதாவது இந்த எலைட் மாடல் இந்த ரியோ இருக்கான்ல, அவன் வந்து அந்த யாஸ்கா கிட்ட இந்த விஷயத்தை கேட்டுட்ருக்கான். அவளை வந்து பத்திரமா பார்த்துக்க, வயசாகிற வரைக்கும் அவள் வந்து உயிரோடு இருக்கணும், அவள் சாகிறத வந்து நான் பார்க்கணும், எனக்காக செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ டோமியுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு சில சாப்டர்ஸில் வந்து பார்த்துருப்போம். அவளை அழிக்க முடியாது, கொல்லவும் முடியாது. ஒரே வழி, அவளை எரிச்சா மட்டும்தான் அவளால் திரும்ப வர முடியாது.
மற்றபடி எப்படி நம்ம என்ன முயற்சி பண்ணாலுமே அவன் மல்டிபிள் ஆகி திரும்ப வந்துக்கிட்டு தான் இருப்பான். ஸோ அந்த விஷயத்த இவன் எப்படியோ சரியாக புரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து சில டோமிக்கில் கொண்டிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் புரியுது. பட் இருந்தாலுமே அந்த பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த வெறி மட்டும் மனுஷனுக்கு இருக்குது. ஸோ கடைசியாக ஒரு வாட்டி ஒரு டோமியை எப்படியோ முழுசாக ஒரு வயசாகிற வரைக்கும் இருக்க வச்சு அதுக்கப்புறம் அவளை கொல்லலாம். அல்லது இவன் வந்து அதாவது டோமி வந்து இவனை வந்து ரொம்ப அக்லியாக இருக்க கேவலமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மோசமாலாம் பேசியிருப்பான். அதை வந்து திரும்ப வந்து அவளைக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறக்காக அவள் வயசானதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருப்பாலாம் பார்க்கறக்கு. ஸோ அப்போ வந்து அவகிட்ட அந்த வார்த்தைகளை சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக இத்தனை நாள் வந்து இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதனால தான் அந்த யாஸ்கா கிட்டே இப்படி ஒரு உதவி அவன் கேட்குறான். ஆனால் அதுக்கு அந்த யாஸ்கா சரின்னு சொன்னாலா என்ன இதெல்லாம் ஒன்றுமே தெரியல, இந்த உலகத்தில் என்னதான் நடக்குது, இவன் யார் இப்படிப்பட்ட அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பீதியில் ஒரு குழப்பத்தில் அந்த பொண்ணு அங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அடுத்து அந்த ரியோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி அவளும் எப்படியோ ஒத்துக்கிட்டா, பதில் எதுவும் பேசாமல் இருந்தாலும் அவன் வந்து அங்கே ஒத்துக்கிட்டா. அதுபடி டோமியை வந்து அதாவது அயக்காவை ப்ரொடெக்ட் பண்ணுறதா அவளுடைய வேலையாக வந்து இருக்குது. இருந்தாலுமே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பொருட்களை மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கத்தி எடுத்துகிட்டு அந்த 3 டோமிக்கில் கொள்றதுக்காக அங்கேயும் போய்கிட்டு இருக்கிறாங்க, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ப்ரொடெக்டாக உள்ளே வந்து வீட்டில் வந்து இருக்கிறாங்க. பட் அப்படி இருந்துமே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நபர் வந்து டோமி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறான், அந்த வீட்டை பார்த்துட்றான். ஸோ இதை ஜன்னல் வழியாக இருந்து யாஸ்கோ பார்க்கும்பொழுது அம்மா ஒருத்த வந்துட்டான் கத்தி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது உடனே அந்த அம்மாவை தன் கணவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. போதும் குடிச்சது, இப்போ ஏதாவது பண்ணு, அவன் வந்துகிட்டு இருக்கான், நம்மளை வந்து கொல்ல போகிறான், ஏதாவது பண்ணு காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கெஞ்சுறாங்க. பட் அவன் எதையுமே காதில் வாங்கிக்கல, ஷடாப் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ரொம்ப ஒரு மோசமான ஒருத்தன் அப்படிங்கிறது அப்போ தான் புரியுது. என்னதான் குடிச்சாலும் அப்படி இப்படினாலும் குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா இல்லை, சுத்த கொடூரனா இருக்கான். கரெக்டாக அந்த சமயத்தில் அந்த வெளியில் இருந்த நபர் வந்து ஜன்னலை உடச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட உள்ளே வந்துட்டான். ஸோ இங்கே பாரு யாஸ்கா, அவனுடைய சிஸ்டர் ஆக்காவை கூட்டிட்டு நீ போய் உள்ளே பதுங்கிக்க, நான் பார்த்துக்கிறேன், போலீஸுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரு பயத்திலேயே வேகமாக போலீஸுக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்களுமே மேலே போய் அங்கே பதுங்க போகிறாங்க. சின்ன ஒரு கபோர்டாட் இருக்குது, ரொம்ப தூசி படிஞ்சு ஒரு மோசமான இடமா இருக்குது. இவன் அயக்கா இருந்துக்கிட்டு டோமி இருந்துக்கிட்டு இந்த இடம் ரொம்ப அழுக்காக இருக்குது, இதுக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த நேரத்துலையும் சுத்தம் சுகாதாரம் பார்த்துக்கிட்டு இருக்காவ. இங்கே உயிர் போகிற பிரச்சனை இருக்குது, ஏன்னா அவளுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை, ரொம்ப அசால்ட்டாக கேஷுவலாக இருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் எது எப்படி இருந்தாலுமே அந்த யாஸ்காவும் அயக்காவும் அங்கே ஒரு இடத்துல பதுங்கிக்கிறாங்க. ஒரு அலறல் சத்தம் கேட்குது, தன்னுடைய அம்மா தான் அங்கே கத்துறாங்க அப்படிங்கிறது யாஸ்கா புரிஞ்சுக்கிறா. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்க்குறாங்க, அவங்க அம்மா அங்கே கொடூரமான முறையில் கத்தி குத்து வாங்கிய நிலையில் அங்கே இறந்து கிடக்கிறாங்க. போலீஸ் அப்போ வந்தாலுமே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த குடிகாரன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் குடிச்சிட்டு மட்டையாயிட்டான். ஸோ அங்கே என்ன நடந்ததுன்னு கூட அவனுக்கு தெரியாது போல இருக்குது. அப்படி ஒரு மோசமான ஒரு ஆள் வந்து அங்கே இருக்கிறான். ஸோ இந்த விஷயத்த ரியோ கிட்ட போய் அந்த யாஸ்கா சொல்லும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணேன், ஆனால் அந்த முயற்சியினுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப கவலையாக சொல்லிட்டு இருக்கான். பட் அந்த ரியோவுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. டோமி வந்து எப்படியாவது உயிரோட வச்சு கடைசியில் வந்து அவள் வயசாகி எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தான் தன்னுடைய ஆத்திரம் வந்து அடங்கும் அப்படிங்கிற மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய வந்து அந்த ரியோ. ஸோ அந்த ஒரு சம்பவத்தோட அந்த பிரச்சனை முடிஞ்சா அப்படிங்கிறது கிடையாது. டோமிக்கள் வந்து கொல்லப்படுற வரைக்கும் ஆண்கள் வந்து கத்திகள் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒருத்தன் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு தீய வச்சிட்டான் போல இருக்கு, வீடு எரிஞ்சு போயிருது. பட் இவங்க எப்படியே வெளியில் வந்துடுறாங்க, தப்பிச்சிட்டாங்க. ஆனால் வீடு எரிஞ்சு போச்சு, இப்போ அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அந்த குடிகாரனுக்கு அப்போயாவது ஒரு தெளிவு வந்து என்னமோ தெரில, இன்சூரன்ஸ் வந்து நான் இது பண்ணியிருக்கேன்ல, கண்டிப்பாக என்னுடைய வீட்டை வந்து நான் திரும்ப கட்டித்தர சொல்லி கேட்பேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கான். பட் யாஸ்காவுக்கு சுற்றி முற்றியும் பார்க்குறா, யாராவது வந்துடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருக்கிறான். ஆனால் அயக்கா அது எதுவுமே பார்க்காம ரொம்ப கேஷுவல என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு நம்ம சுற்றி முற்றி ஏதோ பயத்திலேயே பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூபிட் வாயை மூடு, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் நம்ம வீடு எரிஞ்சு போச்சு, உன்னை யாராவது எங்கேருந்து திடீர்னு வந்து குத்தி கொண்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் பயத்தில் வந்து அங்கே இருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அயக்காவை கூட்டிட்டு ரியோ வந்து பார்க்க போறா யாஸ்கோ. இந்த மாதிரி விஷயத்த சொல்லும் பொழுது அவனுமே நிலைமையை புரிஞ்சுக்கிறான். ஸோ அப்படின்னா இதான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஏன் இந்த ஊரை விட்டு வேற ஒரு டவுனில் போய் இருக்கக்கூடாது, இங்கே தான் அயக்காவை கொள்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே, வேற ஒரு டவுனுக்கு போயிட்டா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம்ல, காசை பற்றியில் ஒன்றும் கவலைப்படாத, நான் அந்த ஏற்பாடெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு ரியோ சொல்லும்பொழுது அவங்கள அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வேறு வழியும் கிடையாது. அப்போ அந்த சமயத்தில் அயக்கா வந்து யார் இந்த மனுஷன், இந்த கருப்பு கலர் உடையெல்லாம் போட்டு ஆள் வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு அவனுடைய மூஞ்சியை வந்து உத்து பார்க்குறா. எரிச்சு போய் ரொம்ப மோசமாக இருக்கணுன்னே இவன் வந்து அக்லி ரொம்ப கேவலமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த சிரிப்பை கேட்டோடனே அந்த ரியோவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஸோ நம்ம பாதிக்கப்பட்ட அந்த பழைய டோமியை தான் இவனுக்கு அந்த அந்த விஷயத்தை தான் இவனுக்கு ஞாபகப்படுத்துது. அப்போ திடீர்னு எங்கேயோ தூரத்தில் இன்னொரு குரல் கேட்குது, நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த ரியோவுமே திரும்பி பார்க்குறான் அதிர்ச்சியா. அப்படி என்னதாங்க நடக்குதுன்னு அந்த இடத்துக்குமே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒருத்தன் கத்தியோடு நிற்கிறான், கீழே ஒரு டோமி இறந்து கிடக்கிறான். ஸோ அந்த கனிஷீரோ வீட்டு அந்த டோமி கிடையாது, மூணாவது ஒரு டோமி வந்து என்ட்ரா இருப்பாளே.
ஸோ அந்த டோமி அவளை வந்து இந்த நபர் கத்தி வச்சிருந்த நபர் வந்து கொண்டுட்டான். அந்த நபர் வந்து இந்த அயக்காவை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆளுதான். ஸோ கரெக்டாக அயக்காவுமே அங்கே போக என்ன ஒரு கரெக்ட் டைம் நீ வந்துட்டு பார்த்தியா, நீ சொன்ன மாதிரி நான் வந்து இவளை கொண்டுட்டேன். அப்படியா, சரி அதுக்கு என்ன, கனிஷிரா விட்டு அந்த டோமி பிடிச்சி அந்த டோமி கொன்னி அப்படின்னு கேட்கும்போது இன்னும் இல்லை, அப்படின்னா போய் முதல்ல அந்த வேலையை பாரு அப்படின்னு உத்தரவு போகிறத மட்டுமே வேலையை வச்சிருக்கா. சின்ன ஒரு ரிவார்டு கூட அந்த மனுஷனுக்கு கிடைக்காது போல இருக்கு. யாராக இருந்தாலுமே தான் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு சாதாரண ஒரு பொருள் மாதிரி அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறான். ஸோ டோமியுடைய குணம் எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கதையிலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இங்கேயே அதான் நடக்குது. அப்போ அந்த ரியா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நினைக்கிறான் ஸோ 3 டோமிக்கில் ஒரு ஆள் வந்து இறந்துட்டா. ஸோ அப்படின்னா இவளை எப்படியே விட்டோம்னா இவள் மல்டிபிள் ஆயிடுவா, வேறு ஏதாவது பண்ணி எரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதுபடி அந்த டோமியை வந்து இவங்க டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரியா சொன்னபடி இவங்க வேற ஒரு டவுனில் போய் ஒரு வீட்டில் அங்கே தங்கி இருக்கிறாங்க. அந்த குடிக்காரர் இருப்பான்ல, அவன் வந்து தனக்குன்னு ஏதோ ஒரு வேலையை ஏதோ பார்த்துக்கிட்டான் போல இருக்குது. அதை வச்சு அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த யாஸ்கோ வீட்லேயே இருந்த ஏக்காவை பாதுகாக்கிறதா வேலையை வச்சுருக்கா. மேக்ஸிமம் வெளியே விடுறதில்லைன்னு வைங்களே. வெளியே இன்னும் அந்த கனிஷிரா டோமி இருப்பாள், அவளுடைய கண்ட்ரோல் எடுக்கப்பட்ட அந்த ஆட்கள் வந்து ஐக்காவை கொள்றதுக்கு வெளியில் சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுமே முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அந்த வீட்டில் இருக்காங்க. அப்பப்போ வீடு மாறக்கூடிய அந்த நிலைமையே ஏற்படுது. வீட்டை காலி பண்ணிட்டு வேலை வீட்டுக்கு போகிறது, அங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுன்னு ஒரு இடத்துல நிலையாக வாழ முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வீடு மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நாட்கள் அப்படியே போகும்பொழுது டோமியுமே வளர்ந்துடுறான், அந்த யாஸ்காவுமே வளர்ந்துடுறான். அப்போ அந்த ஐக்கா டோமி இருப்பால, ஒரு அழகான ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு நான் எப்படி அழகாக இருக்கேன் பார்த்தியா, இப்போ நான் உன்னை விட ரொம்பவே மாறிட்டானா, உன்னையே பாரு நீ இன்னும் அப்படியே தான் இருக்க, உன்னோட நான் இவ்வளோ சூப்பராக இவ்வளோ அழகாக மாறி இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு அவன் நக்கலாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இப்போ அதெல்லாம் ஒரு விஷயமா, நான் உன்னைய காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் பற்றி அவளுக்கு கவலையே கிடையாது. அப்போ கரெக்டாக அந்த சமயத்தில் வேலையை முடிச்சுட்டு அந்த யாஸ்கோடைய அப்பா அந்த குடிகாரனுமே அங்கே வந்துடுவான் போல இருக்கு. அங்கே வந்து அவனுமே ஒரு மாதிரி வினோதமாக பேசுகிறான். டோமியை பார்த்தோன்னே அவனுக்குமே ஆச்சரியமாக இருக்குது. டோமி இவ்வளோ அழகாக இவ்வளோ வளர்ந்துருக்காளே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாகவும் சிரிக்கிறான். ஆனால் டோமிக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இந்த மனுஷன் இந்த வீட்டில் எல்லாம் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அப்படியே மாயமாக மறைஞ்சிட்டானா கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய வெறுப்பு அங்கே காட்டுறான். அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. இந்த குடிகாரம் மட்டும் யாருக்கு தெரியாமல் ரகசியமாக அங்கே அப்படியே போய்கிட்டு இருக்கா. எங்கே போகிறான் அப்படின்னு பார்க்கும்பொழுது டோமியோட ரூமுக்கு போயிடுறான். ஸோ டோமி அழகாக இருக்கனால இவன் பக்கத்தில் போகிறான். ஸோ இதுக்காக தான் காத்திருந்தேன் அப்படின்னு பக்கத்தில் போகும்பொழுது அங்கே டோமிக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. கரெக்டாக அந்த நேரத்தில் பின்னாடி யாரோ ஒரு நபர் வந்து அந்த நபரை கத்தியால் குத்தி வீழ்த்துறாங்க. அது அந்த யாஸ்கா தான். ஸோ யாஸ்கோவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அப்பா அப்படிங்கிற எந்த ஒரு கவலையுமே பெருசாக இருக்காது. ஏன்னா தன்னுடைய அம்மா இறந்தப்போ பெருசாக அந்த நபர் எதுவுமே பண்ணாமட்டான். டோமியை காப்பாற்றுறதா அவருடைய வேலை அப்படிங்கிறப்ப அந்த நபரை இறக்குறத பற்றி அவள் பெருசாக கவலைப்படல. அதனால தைரியமாக கத்தி எடுத்து குத்திட்டா போல இருக்குது. அவனுமே கீழே விழுந்து அங்கே இறந்துடுறான். பட் இருந்தாலுமே கவலையாக தான் இருக்குது. டோமிக்கு அதில் ரொம்பவே சந்தோஷம், ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இல்லாமல் நாட்கள் அதே மாதிரி போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் அப்படியே இன்னும் டோமி வளர்ந்துடுறான், யாஸ்கோ வளர்ந்துடுறான். டோமி அப்போ முழுசாக டோமியாவே மாறிட்டா. அதாவது அயக்கா டோமிக்கு உண்டான குணங்கள் மொத்தமே அவளுக்கு அங்கே வந்துருச்சாட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வெளியில் போகலாம் அப்படின்னு டோமி போயிட்டு இருக்கும் பொழுது இவ தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுறா. எத்தனை நாளைக்கு நீ இங்கேயே அடைச்சி வைப்ப, இதெல்லாம் நல்லது கிடையாது, நான் வெளியே போய் தான் திரும்பன்னு அவள் அடம் பிடிச்சி ஒரு மாதிரி டோமி வெளியில் போக முயற்சி பண்ணுறான். போய் அதே மாதிரி கதையுமே திறந்துடுறா. பட் பெரிய ஒரு அதிர்ச்சி அங்கே டோமிக்கு. வெளியில் ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வேகமாக டோமியுடைய மூஞ்சியில் குத்திடுறான். பட் அதுக்குள்ளே ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குள்ள யாஸ்காவுமே ஒரு பேஸ்பால் பேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த நபரை அடித்து வீழ்த்தும் பொழுது அவங்க கீழே விழுந்துடுறான். அவனுமே அங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடுறான். நல்ல வேலை டோமி வந்து அங்கே சாகலை, எப்படியோ காப்பாற்றப்படுறா. பட் பிரச்சனைனா அவருடைய முகத்தில் சில கீறல்கள் வந்து விழுந்துருது. ரொம்ப மோசமாகுது அவருடைய முகமே. ஸோ டோமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அழகு ரொம்பவே முக்கியம். அதுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துன்னா அவளால் அதை தாங்கிக்கவே முடியாது. உடனே கோவப்பட்டு நான் அங்கேருந்து போகிறேன் அப்படின்னு போகிறான். ஸோ அந்த கனிஷிரா அந்த டோமி நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேரடியாக ஃபேஸ் பண்ணுறதுக்காக அங்கேருந்து போயிடுறான். இந்த யாஸ்கோ எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்ணி முயற்சி பண்ணுவான். பட் அப்போ கொஞ்சம் கூட கேட்காம அவள் பாட்டுக்கு போயிடுவான். சரி போனவன் திரும்பிக்கிது வருவாளா என்னென்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இந்த யாஸ்கோ இருப்பான். ஆனால் மாதம் அப்படியே ஒரு மாதம் ஓடிடுது, அவள் திரும்பி வர மாதிரியே தெரில. சரி நம்மளுமே நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டோம், முடிஞ்ச வரைக்கும் அவளை பாதுகாத்தோம். பட் அதையும் தடி அவள் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி போனால் அப்படியே பெட்டில் படுத்து சாதாரணமாக கேஷுவலாக தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். பட் திடீர்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து டோமி அங்கே வர, ஒரு மாதம் ஆச்சு, நீ எங்கே தான் போனேன், என்ன தான் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ உன்னுடைய முகத்தில் அந்த காயங்கள் எதுவுமே இல்லை, எப்படி குணமாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக கேட்குறான். ஸோ டோமிக்கு அந்த ஒரு ஹீலிங் ஃபேக்டர் இருக்கும், அதனால் வந்து அவளுக்கு எல்லாமே சரியாயிரும். ஸோ யாஸ்க்கு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அது எதுவும் பெருசாக காதில் வாங்காமல் சரி வா நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு வேற ஒரு இடத்துக்கு போகலான்னு கூப்பிட்டு போகிறான். எங்கடா அப்படின்னு பார்க்கும்பொழுது திரும்ப அவங்களுடைய பழைய ஊருக்கே வந்துடுறாங்க. அந்த கனிஷிரா அந்த வீடு இருக்கும்ல, அந்த வீட்டுக்குள்ளே அசால்ட் 2 பேர் நுழையாங்க. என்ன நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க, இதுதான் நம்ம வீடு இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை இங்கே இருந்தவங்கள இறந்துட்டாங்க, ஒருத்தருக்கு அவங்களே தாக்கி அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் கன்ஃபியூஷன் போல இருக்குது, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் டோமி அந்த கனிஷிரா டோமியை ஃபேஸ் பண்ணி கொண்டுட்டா போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கனிஷிரா வீட்டு அந்த டோமி இருக்கல, அந்த டோமியுமே பாதுகாக்கிற வேலையை வந்து அந்த ரியா வந்து பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ 3 டோமிக்கள் ஆரம்பத்தில் இருந்தாங்க. 3 டோமியுமே எப்படியாவது கடைசி வரைக்கும் உயிரோட வச்சு வயசாகிற வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறது அவனுடைய எய்மாக இருக்கும். அதில் ஏற்கனவே ஒரு டோமி இறந்து போயிருப்பா.
இந்த கனிஷிரா டோமியுமே இப்போ இறந்து போயிட்டான். அந்த விஷயத்தை அவள் சொல்கிறா. ஸோ அந்த ரியோ பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தானே, உனக்கு கூட வேண்டப்பட்டவனாச்சே, அவன் எவ்வளவோ இவங்களை பாதுகாக்கணும்னு நினச்சான். பட் கடைசியில் அவனுடைய முயற்சி தோத்து போச்சு, இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாமே யாஸ்கா கிட்ட டோமி சொல்லும் பொழுது யாஸ்காவுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. யாஸ்காவை பொறுத்த வரைக்கும் அவன் சொன்னபடி நம்ம இவளை வந்து பாதுகாத்தோம், ஆனால் அவன் வந்து மற்ற 2 பேர்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. அவனுடைய பர்பஸ் வந்து என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக புரியல. ஸோ எல்லாத்தையுமே வாழ வச்சு கடைசி வரைக்கும் அதை பார்க்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசையாக இருந்திருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறது அவன் வந்து யாஸ்கா அப்போதைக்கு புரிஞ்சுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, அந்த வீட்டில் தான் இந்த யாஸ்காவும் டோமி வந்து இருக்கிறாங்க. இனிமே நீ தான் என்னுடைய செர்வெண்ட்டாக இருக்க போகிற யாஸ்கா, நான் கேட்குறது எல்லாமே செய்ய போகிறேன், எனக்கு வேண்டியது எல்லாமே நீ தான் பண்ணித்தர போகிற அப்படின்னு அவளை அடிமை மாதிரி அங்கே நடத்துவ ஆரம்பிச்சுட்டு, அவளுக்கு வேறு வழி கிடையாது, பண்ணித்தான் ஆகணும், இவளை பாதுகாக்கணும், அதுக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அவளுடைய ரியாக்ஷனுமே அங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. நாளுக்கு நாள் டோமியுடைய அராஜகம் ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்குது. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா யாஸ்கான்னு இந்த டோமி வந்து சத்தமாக கூப்பிட்றான். இவளுமே பதறி அடிச்சுட்டு ஓடி வரா. என்ன ஏதுன்னு பார்க்கும் பொழுது அந்த கர்டன்ஸ், அந்த பெட்ஷீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குதாமா, இன்னும் ஏன் மாற்றாமல் இருக்குது அப்படின்னு ரொம்ப அதிகாரம் பண்ணுறா, திட்டுறா. அந்த குடுமி எல்லாமே அங்கே பார்க்க முடியுது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே யாஸ்கோனால டோமி கண்ட்ரோல் பண்ண முடியல. அவள் பாட்டுக்கு வெளியே போகிறா வரா. அதுக்கப்புறம் ஒரு பையனை பார்த்தா கூட பழகிறா, பேசுகிறான்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வெளியே வந்து போயிட்டு வந்துக்கிட்டு சர்வசாதாரணமாக இருக்கிறா. யாஸ்கோவை வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. பட் இந்த விஷயத்த எல்லாமே அந்த ரியோ கிட்ட சொல்லும் பொழுது ரியோவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அவளை பாதுகாக்கிறது தானே உன்னோட வேலை, நீ என்னடானா வேற ஒருத்தவங்க கூட போய் அனுப்பிச்சிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஆரம்பத்தில் பார்த்தா லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியும், பட் கடைசியில் அவனே வந்து டூமியை வந்து கொன்றுவா. இதனால் அவள் மல்டிபிள் ஆவா, ரீஜென்ரேட் ஆவா. ஸோ அது நல்லது கிடையாது. எப்படியாவது நீ தடுத்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. வாழ்க்கை முழுக்க நீ அவளை பாதுகாத்து ஆகணும், அதுதான் உன்னுடைய கடமை, வேலை, அதை மட்டும் நீ சரியாக செஞ்சாகணும் அப்படின்னு ரொம்ப வலுக்கட்டாயமாக சொல்லும் பொழுது அவளுக்கு வேறு வழி கிடையாது. அவன் சொல்கிறபடி இந்த யாஸ்கா அங்கே செய்ய ஆரம்பிக்கிறான். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் டோமி வெளியில் போகலாம் அப்படின்னு போகும்பொழுது வேறு வழியே இல்லாமல் விடாப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நான் வெளியே விட மாட்டேன் அப்படின்னு கதவுக்கிட்ட நின்றுட்டு தடுத்து நிறுத்துறா யாஸ்கா. இவளுமே என்ன நினச்சிட்டு இருக்க, அது என் விருப்பம், நான் வெளியே போக வருவேன், என்னையெல்லாம் அப்படியெல்லாம் அடைச்சி வைக்க முடியாது அப்படின்ட்டு டோமியுமே ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசலாம். ஆனாலும் நான் முடியாது, உன்னை வெளியே அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு இவளுமே ரொம்ப உறுதியாக இருக்கா. 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த நேரம் பார்த்து இவ மறைச்சிட்டு இருந்தாலே டோரு, அது தானாகவே ஓப்பன் ஆகுது. அப்புறம் பார்த்தா வெளியிலேருந்து ஒருத்தன் வரான். அவன் வேற யாரும் கிடையாது, தெரியாதான். அவன் என்ன நினச்சான்னு தெரியல. இப்போ அவன் வீட்டுக்கே வந்துட்டான். டோமியை வெளியே போக விடாமல் தடுத்து நிறுத்தான். பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் அவளை கட்டியும் பாட்டுறாங்க, வெளியே போக முடியாதபடி அங்கே பண்ணிடுறாங்க. டோமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்றா. என்ன பண்ணுறீங்க, ஒழுங்கு அந்த கயிறு எல்லாமே அவுழ்த்து விடுங்க, நான் வெளியே போய் ஆகணும்னு சொல்லி அவளுமே அங்கே பேசலா. பட் இவங்கெல்லாம் சுத்தமாகவே டோமி பேச்சை கேட்கல. அப்போ திடீர்னு டோமிக்குள்ள ஏதோ சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அவள் பாட்டுக்கு தனக்கு தானே இங்கே பேச ஆரம்பிப்பா போல இருக்குது. அதாவது அவளுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு குரல் மாதிரி கேட்கும் போல இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ டோமி அங்கே பேசுகிறா, நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவன் வந்து யாஸ்காவை திட்டுறாளா இல்லை தனக்கு தானே ஏதாவது பேசுகிறாளா ஒன்றும் புரியல. பட் வேற ஒரு குரல் அவளுக்குள்ளேருந்து இன்னொரு குரல் வந்து கேட்குது. என்ன அப்படின்னா, யாஸ்கா இதை நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு ஏதாவது கிஃப்ட் ஏதாவது தந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எங்கேயோ இருந்து ஒரு குரல் கேட்குது. டோமிக்குள்ளே இருந்தால் கேட்குது. அது யாஸ்காவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது, அவளுக்குள்ளேயே அது பேசிகிட்டு இருக்காளா அப்படின்னு அந்த ரியாவும் சரி அந்த யாஸ்காவும் சரி குழப்பத்தில் நிற்கும் பொழுது தான் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அங்கே நடக்குது. டோமியுடைய 2 ஃபேஸ் அங்கே உருவாக ஆரம்பிக்குது. அவளுடைய தலையிலேருந்து இன்னொரு தலை அப்படியே முளைக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த ரியோக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா டோமியை வந்து கொண்டா மட்டும்தான் அவன் மல்டிபிள் ஆவா. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் அப்படியே உயிரோடு இருந்தாலுமே அவளுக்குள்ளே இருந்து இன்னொரு டோமி முளைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் புது ட்விஸ்ட்டுமே இந்த கதையில் இங்கே தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ தான் நமக்குமே புரியுது ஏன் டோமி வந்து ஆண்களை கண்ட்ரோல் எடுத்து தங்களை லவ் பண்ண வச்சு கடைசியில் தங்களை கில் பண்ணுற மாதிரி அவள் பண்ணுறா அப்படிங்கிறது. அவள் அதை பண்ணலினாலுமே அவளால் மல்டிபிள் ஆக முடியும், ரீஜென்ரேட் ஆக முடியும். ஸோ அதை தவிர்க்க முடியாது. ஸோ மல்டிபிள் ஆனால் இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுமே தவிர்க்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக நடக்கத்தான் செய்யுது, ஒரு சைக்கிளிங் மாதிரி நடக்கத்தான் செய்யுது. அதனால் டோமியை விரும்பும் பொழுது தன்னை வந்து கொல்ற மாதிரி இவளை ஏற்பாடுகள் பண்ணிக்கிறான். சில ஆட்களை வந்து அவங்கள கண்ட்ரோல் எடுத்து ஏவி இந்த மாதிரி பண்ணிக்கிறான். ஸோ இந்த ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே வேகமாக ரியோ என்ன பண்ணுறான்னா ஒரு பெல்ட் எடுத்துக்கிறான். பெல்ட் எடுத்து அவளுடைய தலையில் சுற்றி கட்டிடுறான். உள்ளே ஸ்ட்ராங்காக போட்டு டைட்டாக இது பண்ணிடுறான். ஸோ அந்த ப்ரெஷர்னால அந்த தலை திரும்ப உள்ளே போயிடுது. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே இவளை வந்து வெளியில் ஓடுறதும் நல்லது கிடையாது, எப்படி வச்சிருந்தாலும் சேஃப்டி கிடையாது. ஸோ அவள் ரீஜென்ரேட் ஆக போகிறா அப்படிங்கிறது புரியுது. அப்படிங்கிறனால ஒரு மோசமான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ ஒரு கான்கிரீட் கலவை உருவாக்கி அதுக்குள்ளே டோமியை புதைச்சி வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அவளுடைய தலை வந்து முழுக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்குது. ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒரு க்யூப் மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி ஒரு கான்கிரீட் க்யூபுக்குள்ளே அவளை அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த ரியோ வந்து பேசுகிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத யாஸ்கோ, இவளை இந்த மாதிரி அடைச்சி வச்சா மட்டும்தான் இவள் மல்டிபிள் ஆகிறத வந்து தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவள் செத்துருவா அப்படின்லாம் நினச்சி கவலைப்படாது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நல்லா கவனி அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த இதுக்குள்ளே வந்து அந்த சத்தம் வந்துக்கிட்டு இருக்கிறத கேட்க முடியுது. டோமி அலற சத்தம் கேட்குது.
ஸோ அதுலேருந்தே தெரியுது அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அவள் சாக மாட்டா, உயிரோடு தான் இருக்க போகிறா, என்ன பண்ணாலும் அப்படிங்கிறது புரியுது. ஸோ இப்போ அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், வெயிட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அவள் ரொம்ப வயசாகி அதுக்குள்ளே ஏதோ அடைஞ்சு கிடக்க போகிறா. கடைசியில் தான் இவங்க அதை உடச்சி ஓப்பன் பண்ணி வயசான முகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்கள் அப்படியே கடந்த போது வாரங்களாவது, மாதங்களாவது, வருஷங்களாவது. ஸோ டோமியுடைய அந்த ஒரு அலறல் சத்தம் அப்படியே கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு கடைசியில் பழகி போய் அந்த யாஸ்காவும் சரி, இந்த ரியாவும் சரி, அதே வீட்டில் இது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேர்த்துக்குமே அங்கே ரொம்ப வயசாயிருச்சு. கிட்டத்தட்ட இந்த மனுஷனுக்கு 100 வயசாயிருச்சு. யாஸ்காவுக்குமே கிட்டத்தட்ட வயசு 80 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சரியான சமயம், நம்ம அந்த கான்கிட்ட உடச்சி டோமியை பார்க்கணும். நான் காத்திருந்தது எந்த ஒரு தருணத்துக்காக தான். ஆனால் இப்போ பிரச்சனைனா எனக்கு ஒரு 100 வயசு பக்கம் ஆயிடுச்சு. என்னால் கோடாலை எடுத்தெல்லாம் வெட்டி அதை உடைக்க முடியாது, அதுக்கான ஸ்ட்ரென்த் எனக்கு இல்லை. ஸோ அதை நீதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னது என்ன விளாட்றியா, எனக்குமே 80 வயசுக்கு பக்கம் ஆகிப்போச்சு, என்னாலுமே பண்ண முடியாது, கஷ்டம் தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைக்கிறான். பட் இருந்தாலுமே அவர் வழி இல்லை, யாராவது பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடாலை எடுத்துகிட்டு போய் வெளியில் வந்து அந்த கான்கிட்ட உடைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறா. 2-3 அடியெல்லாம் அடிக்கிறான். ஆனால் அது பெருசாக ஒன்றும் உடையிற மாதிரியே தெரியல. சில கிராக்ஸ் மட்டும் அங்கங்கே ஏற்படுது. அதுக்கு மேலே முடியல அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிடுறான். ஆனால் இதை பார்த்தா அந்த ரியோவுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுது. நான் வாழ்க்கை முழுக்க காத்திருந்தது இந்த ஒரு தருணத்துக்காக தான். டோமி இப்படி பார்த்து அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். இப்போ நீ எவ்வளோ மோசமாக இருக்க, எவ்வளோ வயசாகி ரொம்ப அக்லியாக இருக்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு திடீர்னு எங்கிருந்தோ ஒரு வெறி வந்த மாதிரி, ஒரு பவர் வந்த மாதிரி அந்த கோடாரியை வாங்கி ஓங்கி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கிறான். சில வாட்டி அடிச்சதுக்கப்புறம் அந்த கான்கிரீட் கியூப் அப்படியே உடைய ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே பார்க்குறாங்க. அந்த ரியோவுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ உள்ள டோமி இருக்கிறா, ஒரு ரொம்ப வயசான ஒரு பாட்டியாட்ட அப்படியே இருக்கிறா. பார்க்கவே அந்த ஒரு காட்சி ரொம்ப கோரமாக இருக்குது. அவளை பார்த்து சிரிக்கிறான் நம்ம ரியோ. ஹே இப்போ பாரு டோமி, உன்னை நீயே பார்த்துக்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு அவன் நக்கலாக சிரிக்கிறான். பட் அங்கே யாஸ்கா எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அவள் பாட்டுட்டு இருக்கிறா. ஆனால் என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையே, நீ எதை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நமக்கு அங்கே விஷயமே புரியுது. அந்த ரியோவுக்கு ஏதோ இல்லூஷன் மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் அங்கே தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அதே எதிர்பார்த்து அவளாக இருந்ததுனால அவனுக்கு அப்படி ஒரு காட்சி தோன்றி இருக்குது. ஆனால் உண்மையிலுமே அந்த கியூபுக்குள்ளே, அந்த கான்கிரீட் கியூபுக்குள்ளே எதுவுமே கிடையாது. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அவள் அதுக்குள்ளேருந்து தப்பிச்சு போயிருப்பா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரில. அப்போ தான் நல்லா கவனிச்சா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கிராக் மாதிரி விட்டுருக்குது. ஸோ அந்த கேப் வழியாக அவள் எப்படியோ போயிருக்கா அல்லது ரீஜென்ரேட் ஆகி அவள் போயிருக்கா அப்படிங்கிறது புரியுது. ஸோ அவளுடைய மல்டிபிள்ஸுமே அது மூலமாக அதுலேருந்து வெளியேறி போயிருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த ரியோவுமே ரியலைஸ் பண்ணுறான். ஸோ அவள் இங்கேருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டா அப்படிங்கிறது. ஸோ அவள் வெளியே போயிட்டா அப்படின்னா நமக்கு அந்த சத்தம் மட்டும் எங்கேருந்து இத்தனால கேட்டுக்கிட்டே இருந்தது. அது டோமியோடைய சத்தம் தான். நம்ம தான் 2 பேரும் கவனிச்சுக்கிட்டே இருந்தோமே, கேட்டுக்கிட்டே இருந்தோமே. ஆனால் எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் இருக்கும் பொழுது தான் நமக்கு அங்கே காட்டுறாங்க. காற்று அடிக்குது, காற்று வந்து அந்த கிராக்குள்ளே அப்படியே போகுது. அப்படி போயிட்டு வெளியில் வரும் பொழுது அந்த சத்தம் தான் இவங்களுக்கு ஒரு அலறல் சத்தம் மாதிரியோ ஏதோ ஒரு முணுமுணுக்கிற மாதிரியான சத்தத்தை வந்து எழுப்பி இருக்குது. ஸோ அது டோமியோடைய சத்தம் அப்படின்னு இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இத்தனை நாள் டோமியே இல்லை, டோமி அதுக்குள்ளே இருக்கான்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் இவங்க வாழ்க்கையே வந்தாங்க. எதுக்காக வாழ்ந்தாங்களோ அந்த ஒரு தருணத்துக்காக அது எல்லாமே மொத்தமாக வீணாக போயிடுச்சு. ஆல்ரெடி அந்த ரியோடைய வாழ்க்கையை டோமி வந்து அழிச்சிட்டா. பட் பழி வாங்கணும், கடைசியில் இதையாவது பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருப்பான். அது ரியானுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஸோ இந்த ஒரு இடத்துலையுமே டோமி தான் அங்கே ஜெயிக்கிறான். ஸோ இதோட இந்த கதை இங்கே முடியுது. கடைசியில் டோமிக்கு ஒரு எண்டு கார்டு போடுவாங்கன்னு பார்த்தா எனக்கு எண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி டோமி அங்கேருந்துமே தப்பிச்சு போயிடுறா. அவள் இன்னும் மல்டிபிள் ஆகி பல இடங்களில் இருக்கா அப்படிங்கிறது புரியுது. சப்போஸ் இந்த டோமியை வந்து இவங்க என்கவுண்டர் பண்ணியிருந்தாலுமே பல டோமிக்கள் வெளியில் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க, அதை தவிர்க்க முடியாது. ஸோ கதையை பொறுத்த வரைக்கும் டோமி அன்லிமிட்டெட் அப்படிங்கிறது புரியுது. இதோட இந்த மொத்த சீரீஸுமே முடியுது. ஸோ போன வீடியோவும் சரி, இந்த வீடியோவும் சரி, கதை வந்து ஒரு தொடராக வந்திருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா எப்போவுமே பிட்டாக ஒவ்வொரு சாப்டராக பார்க்கும் பொழுது அது ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டோனா போயிடும். பட் ஒரு தொடராக ஒரு 4 சாப்டர் வரும்பொழுது அது உங்களுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த டோமி சீரீஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கதைகள் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த டோமி சீரீஸுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு பெரிய ஒரு லாங் வீடியோவை போகிற ஐடியாவில் இருக்கிறேன். 10 வீடியோக்களையுமே மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோவை போகிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்துக்கு பக்கம் போகலாம். பட் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டோமியோடைய இந்த லாங் வீடியோவுக்கு போடலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான அந்த கருத்துக்களையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி நான் போட தான் போகிறேன், பட் இருந்தாலுமே அதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எது எப்படியா ஒரு லாங் ஜேர்னி இங்கே முடிவுக்கு வந்துருச்சு. இந்த டாம் இங்கே முடிஞ்சதாலுமே மற்ற ஜிஞ்சு இட்டோக்குள்ள கதைகள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.
அந்த வகையில் எல்ஸ்டார் மீனா போய்கிட்டு இருக்குது. இன்னும் 2 வீடியோ தான், அதையுமே முடிச்சிடலாம். இன்னும் பல கதைகள், சுவாரஸ்யமான ஜூன்ஜிட்டுடைய கதைகள், தரமான கதைகள்லாம் இருக்குது. அது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் இன்னும் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபுமே பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.